ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்று ஒரு பெரிய மைல் கல்லை எட்டி இருக்கிறோம். இது 2000வது பதிவு. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இது 2000வது பதிவு. இந்த 2000 பதிவுகளை எட்டுவதற்கு உறுதுணையாக இருந்த, வழிகாட்டியாக இருந்த, மூல காரணமாக இருந்த எம்பிரான் ஸ்ரீமன் நாராயணனையும் பெரிய பிராட்டியாரையும் வணங்கி, அதற்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்து உதவிய உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை சொல்லி இந்த பதிவிற்குள் நுழையலாம். உங்களுடைய ஆதரவும் ஊக்கமும் இல்லை என்றால் இந்த மைல் கல்லை எட்டியிருப்பது சாத்தியம் அல்ல. உங்களுடைய உற்சாகமான வரவேற்பு, ஒரு பதிவு ஒன்று வரவில்லை, ஒரு சிறு இடைவெளி எடுக்கலாம் என்று சொன்னால் கூட அதனை மறுதளித்து சீக்கிரம் வந்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய, இதை விரும்பி கேட்கக்கூடிய உங்கள் அன்பும் ஆதரவும் தான் இந்த மைல்கல்லை எட்டுவதற்கு சாத்தியம் ஆயிற்று. அதே போல உங்கள் ஆதரவினை 4000 பாசுரங்களுக்கும் அருள வேண்டும், வழங்கி அருள வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு நன்றி உணர்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். எம்பிரான் அருள் இருந்தால் எல்லாம் சாத்தியமே. அவன் கருணை பார்வை இருந்தால் நாம் கவலைப்பட என்ன இருக்கிறது என்ற ஒரு நல்ல நம்பிக்கையுடன் மேலும் தொடர்வோம். இன்றைக்கு 2000வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 1042வது பாடல். பெரிய திருமொழியிலே 1084 பாடல்கள் இருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். அதிலே இது 1042வது பாடல். பெரிய திருமொழியின் 11ஆம் பத்து 4ஆம் திருமொழி, அதாவது தசாவதாரங்களின் பெருமையையும் மகிமையையும் சொல்லுகின்ற இந்த 4ஆம் திருமொழியினுடைய 8வது பாசுரம் என்று. ஹம்ச அவதாரம் செய்தவனுக்கு நாம் அடிமை என்கிறார் இந்த பாசுரத்திலே. இப்படியாக முதல் பாட்டு தொடங்கி தேவர்களுக்கு குடியிருப்பு கொடுத்த திறம் முதல் அவர்கள் குடியிருப்பு அழியாமல் பாதுகாத்த திறம் வரை அனுபவித்தவர் எம்பெருமான் அன்னமாய் அவதரித்து வேதம் ஓதுவித்த திறத்தை இந்த பாடலில் அனுபவிக்கிறார். பிரம்மனிடமிருந்து வேதம் அபகரித்து கொண்டு செல்லப்பட்ட சமயத்திலே வந்து அந்த வேதத்தை மீட்டு கொண்டு வந்து அன்னமாய் அவருக்கு பிரம்மனுக்கு உபதேசித்ததை இந்த பாடலிலே அருளுகிறார். பாசுரத்தை பார்க்கலாம். முன் உலகங்கள் ஏழும் இருள் மண்டி உண்ண, முன் உலகங்கள் ஏழும் இருள் மண்டி உண்ண, முதலோடு வீடும் அறியாது இது வந்தது என்ன, இது வந்தது என்ன, இமையோர் திசைப்ப எழில் வேதம் இன்றி மறைய, பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்து இவ்வையம் மகிழ, அன்னம் அது ஆயிருந்து அங்கு அறநூல் உரைத்த அது நம்மை ஆளும் அரசே. முன் உலகங்கள் ஏழும் மண்டி, முன்னுலகங்கள் ஏழும் இருள் மண்டி உண்ண, முதலோடு வீடும் அறியாது இது வந்தது என்ன, இமையோர் திசைப்ப எழில் வேதம் இன்றி மறைய, பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்து இவ்வையம் மகிழ, அன்னம் அதுவாயிருந்து அங்கு அறநூல் உரைத்த அது நம்மை ஆளும் அரசே என்கிறார். வீடும் முதலோடு வீடும், வீடும் என்றால் முடிவும், முதலும் முடிவும், முதலோடு முடிவும் என்று பொருள். அறநூல் என்றால் வேதங்கள், வேத சாத்திரங்கள். திசைப்ப திகைக்க, இமையோரெல்லாம் திகைத்தார்கள், தேவர்கள் எல்லாம் திகைத்து நின்றார்கள், அதைத்தான் குறிப்பிடுகிறார். பதவுரை பார்க்கலாம். முன் உலகங்கள் ஏழும் இருள் மண்டி உண்ண, முற்காலத்திலே 7 உலகங்களையும் அஞ்ஞான இருள் மூடி துன்புறுத்த, இமையோர் முதலோடு வீடும் அறியாது இது வந்தது என்று திசைப்ப,
தேவர்கள் இருள் தொடங்கிய பொழுதும் நீங்கும் பொழுதும் அறிய மாட்டாமல் அவற்றை நினைத்து அறிவு மயங்கி கிடக்கவும் எழில் வேதம் இன்றி மறைய. அந்த வேதங்கள் எல்லாம் அழகிய வேதங்கள், பிரம்மனிடம் இருந்த வேதங்கள் எல்லாம் அசுரர் கைப்பட்டு மறையவும் அசுரர்களால் அபகரித்து கொண்டு செல்லப்படவும் எழில் வேதம் இன்றி மறைய பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி அதனை மீண்டு வந்து மீண்டும் தேவருக்கும் முனிவருக்கும் அருள் செய்தான். இவ்வையம் இருள் தீர்ந்து மகிழ, இந்த உலகம் அறியாமை இருள் நீக்கி மகிழும்படியாக அன்னம் அது ஆயிருந்து அங்கு அறநூல் உரைத்த அது அன்ன வடிவெடுத்து வேதங்களை உபதேசித்த அந்த பரஞ்சோதி நம்மை அரசு ஆளும், நம்மை நடத்தி செல்லும், நமக்கு காப்பாக இருக்கும் என்று இந்த பாசுரத்தினுடைய பதவுரை. முன்பொருகால் எல்லா உலகங்களையும் அஞ்ஞான இருள் மூடிக்கொள்ள தேவர்கள் ஆதியும் அந்தமும் அறியாமல் திடீரென்று இப்படி ஆன இது என்னோ என்று திகைக்கு நிற்கும்படியாகவும் அழகிய வேதங்கள் மறைந்து போன அளவிலே மீண்டும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அருள் கூர்ந்து இந்த உலகமானது இருளில் இருந்து விடுபட்டு மகிழும்படியாக அன்ன வடிவில் திரு அவதரித்து அப்போது வேத சாத்திரங்களை அருளி செய்த அந்த பரஞ்சோதியே நம்மை அடிமை கொள்ளும். அம்சாவதார வரலாற்றில் பேசும் பாசுரம் இது. முன்பொரு காலத்திலே மது கைடவர்கள் என்ற அசுரர்கள் தேவனிடத்தில் இருந்து வேதங்களை அபகரித்து கொண்டு கடலிலே மூழ்கி மறைந்துவிட ஞான ஒளியை தரும் பெருவிளக்கான வேதங்கள் ஒளிந்தமை பற்றி உலகமெங்கும் பேருருள் மூடி நலிந்துவிட பிரம்மன் முதலியோர் அனைவரும் கண்கட்டவர் போல யாதொன்றும் செய்வதறியாமல் திகைத்து வருந்துவதைக் கண்டு திருவுள்ளம் இறங்கி திருமால் கடலின் உள்ளே புகுந்து அந்த அசுரர்களை தேடி கண்டுபிடித்து கொன்று வேதங்களை மீட்டு கொண்டு வந்து அம்சரூபியாய் அன்ன வடிவிலே பிரம்மனுக்கு உபதேசித்தருளினான். இந்த வரலாற்றை சிறிது வேறுபட கூறுவதும் உண்டு, இரண்டு வகையாகவும் சொல்வதுண்டு. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி இந்த பாசுரத்திற்கு அருளி இருக்கக்கூடிய உரை, பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை. முன் உலகங்கள் ஏழும் இருள் மண்டி உண்ண முதலோடு வீடும் அறியாது என்னிது வந்தது என்ன இமையோர் திசைப்ப எழில் வேதம் இன்றி மறைய பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி. முன்னொரு காலத்தில் எல்லா உலகங்களும் அறியாமையாலே மூடப்பட்டவனவாக தொடங்கியது எது, விடுகிறது எது என்பது அறியாமல், தொடக்கமும் அறியாமல், முடிவும் அறியாமல், பொருத்தமில்லாத இடத்தில் நமக்கு வந்த இந்த கலக்கம் என்னோ என்று உலகத்துக்கு அறிவு விளக்கம் தரும் தேவர்கள் உட்பட அறிவுகட யோவை வேதாம்ச பிரகினோதி, யோவை வேதாம்ச பிரகினோதி, எவன் வேதங்களை கற்பிக்கின்றானோ என்று தான் முதலிலேயே அறிவித்த கையில் வைத்திருக்கும் செல்வமான இந்த வேதங்களும் கவரப்பட முன்னர் வேதங்களை கற்பித்த நாம் இருக்கும்போது இவை இப்படி அல்லல் பட வேண்டுமோ என்று மீண்டும் அவர்களுக்கு வேதங்களை கற்பித்து இருள் தீர்ந்து இவ்வையம் மகிழ அன்னம் அது ஆய் இருந்து அங்கு அறநூல் உரைத்த அது நம்மை ஆளும் அரசே. இந்த உலகில் அறியாமை அகலும்படியாக தன்னை கண்டவர் எல்லாரும் மகிழ்வில் திளைக்கும்படியாக மனித வடிவில் சொன்னால் கேட்டவர் பணிவடை முதல் என செய்து அமைதியாக பணிவாக இருந்து கற்க மாட்டார்கள். ஆகையாலே தன்னை அணுகி பயன் பெறுதலை வேண்டி மனித வடிவில்லாத விலங்காகிய அன்னமாய் தானே தாழ்ந்து நின்று தேர்ப்பாகனாய் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது போல நன்மைகளை உபதேசிக்க கூடிய அவனே நமக்கு காப்பாளன் ஆவான் என்பது இந்த வரிகளுக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி அருளி இருக்கக்கூடிய நய உரையாகும். எம்பெருமான் செய்த உதவிகளை நினைத்து மகிழ்ந்த அளவில் முறை மீறி போக அவதார முறையை விட்டு அன்னத்தை நினைத்த பிறகு கண்ணனை அடுத்து நினைக்கிறார். அவதார வரிசையாகத்தானே வந்தது, ஏன் மாறினார்? எம்பெருமான் செய்த உதவிகளை நினைத்து மிகவும் மகிழ்ந்தார் ஆழ்வார். அப்போ மாறி போய்விட்டார்.
அவ்வளவுதான், பிறண்டு விட்டார். இனி அடுத்து கண்ணன் எம்பெருமானுடைய அவதாரத்தை அடுத்த பாசுரத்திலே சொல்ல இருக்கிறார். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். முன் உலகங்கள் ஏழும் இருள்வண்டி உண்ண முதலோடு வீடும் அறியாது இது வந்தது என்ன இமையோர் திசைப்ப எழில் வேதம் இன்றி மறைய பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்து இவ்வையம் மகிழ அன்னம் அது ஆயிருந்து அங்கு அறநூல் உரைத்த அது நம்மை ஆளும் அரசே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை வேதங்களை கொடுத்து நம்மையெல்லாம் காத்த எம்பெருமான் நாராயணனுடைய அருளுக்காக அருளை எண்ணி இந்த அளவிலே இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, மகா ராமாயண பெருக்கர், உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.